வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கசங்கி இருக்குங்களா இந்த சட்டையை வந்து நம்ம எப்படி வந்து அயன் பண்ண மாதிரி மாற்றிட்டு பார்க்க போகிறோம். இதோ இருக்கு இல்லைங்களா, இந்தமாரி பண்ண போகிறோம் நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Ctrl+J கொடுத்து 2 டூப்ளிகேட் கொடுங்க நண்பா. கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஆஃப் பண்ணி விட்ருங்க. செகண்ட் லேயர் வாங்க, கொஞ்சம் பிளர் ஆட் பண்ணிக்கலாம் நண்பா. ஃபில்டர் பிளர், கேசியன் பிளர், நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சட்டை தெரிகிற மாதிரி ஏற்றிக்கங்க, நிறைய ஏற்றாதீங்க. இது போதும், ஓகே கொடுத்துருங்க. ரெண்டுத்தையும் ஒரு குரூப் போட்டுக்கலாம் நண்பா. குரூப் எப்படி போகுதுன்னா, லேயர் பேனலில் வாங்க, கீழே வந்து ஒரு 5ஆவதாக இருக்குங்களா, இந்த ஃபோல்டர் போட்டுக்கோங்க. அது பேர் தான் குரூப்னு சொல்லுவோம். குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக இருக்க லேயர் வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. அப்படியே மெனுவில் வாங்க நண்பா. மெனுவில் வந்து இமேஜஸ், அப்ளை இமேஜஸ் கொடுங்க. இதில் வந்து நம்ம லேயர் 1 கொடுங்க. இதில் RGB, அப்படியே பிளெண்டிங் மோடு வந்துடுங்க நண்பா. பிளெண்டிங் மோடில் தோறிங்களா, இது கிளிக் கொடுங்க. தோறிங்களா, சப்ட்ராக்ட் இது கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே 128 வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க நண்பா. அப்படியே லேயர் பேனல் வாங்க நண்பா. லேயர் பேனல் வந்துட்டு நம்ம அப்ளை இமேஜ் கொடுத்துருங்களா, ஃபஸ்ட்டில் இருக்கும். மேலே நார்மல் இல்லைங்களா, அதை வந்து லீனியர் லைட்டுன்னு கொடுத்துருங்க நண்பா. நம்மளுக்கு இப்போ ஒரு வித்தியாசம் தெரியும். கீழே லேயர் 1 இருக்குங்களா, அது ஓகே கொடுத்துருங்க நண்பா. அப்படியே ப்ரஷ் டூல் எடுத்துக்கணும்பா. ஷார்ட்கட் வந்து B அழுத்திக்கோங்க. அதில் வந்து மிக்சடு ப்ரஷ் டூல் இருக்குங்களா, அதை அழுத்திக்கோங்க. மேலே நம்ம வந்து மிக்சட் ப்ரஷ் அழுத்திங்களா நண்பா, அதில் வந்து ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் எல்லாம் வரும். பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்கலாம் நண்பா. பக்கத்துலேயே ஒரு அம்பு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். க்ளீன் ப்ரஷ்னு இருக்கா, அது ஓகே கொடுங்க நண்பா. ஓகே கொடுத்துருங்க. ப்ரஷ்ஷோட டென்சிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வால்ட்டு இது லோடு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்படியே ஜூம் பண்ணிங்க, எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ ஜூம் பண்ணிக்கோங்க. லேயர் 1 இருக்குங்களா, இதை கிளிக் கொடுத்துக்க நண்பா. கொடுத்துட்டு ப்ரஷ் பண்ணுங்கள். துணி எந்தெந்த பக்கம்லாம் வளையுதோ அந்த பக்கம்லாம் ப்ரஷ் பண்ணுங்கள் நண்பா. நம்ம வீ ஏற்றணுங்களா, கீழே வந்துடும். வந்துட்டு அப்படியே ப்ரஷ் பண்ணுங்கள் நண்பா. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நண்பா. பண்ணிவிட்டு ஜூம் கம்மி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லேயர் 1 வந்து பேட்ச் டூல் இருக்குங்களா, இது ஓகே கொடுத்துங்க. அது எது கொடுக்குறனா, இந்த சுருக்கம்லாம் இருக்குங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி தான். அந்த பிம்பிள்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, லேயர் 1 வச்சுட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். நார்மலாக பண்ணுற மாதிரி பண்ணுங்க நண்பா, பிம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி. வட்டம் போட்டு பக்கத்தை இழுத்து விடுங்க. எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ அங்கெல்லாம் இழுத்து விடுங்க நண்பா. கம்பெனி பாருங்கள் நண்பா, உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நண்பா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்ணு எடுத்து விட்டா பாருங்கள், பழைய சட்டை இப்போ புது சட்டை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணும்போது இதுமாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் நண்பா, கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒர்க்கு. நம்ம சுருக்கம்லாம் இல்லாமல் இருக்கும். நான் இந்த ஒர்க் வந்து சிம்பிளாக தான் நம்ம பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிக்கை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. தேங்க்யூ.